ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய விஜய்க்கு ஒரு ட்ரீம் வரும். அந்த ட்ரீமில் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும், உருவம் எதுவும் தெரியாது. அந்த வாய்ஸ் நோக்கி இவங்க போயிட்டுருக்கும்போது சடன்லி அந்த வாய்ஸ் கூட விஜய் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீ யார், என்ன, வர போகிற, நீ ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் கிட்ட இருந்தும் ரிட்டன் ஆன்சர்ஸ் வந்துட்ருக்கும். ஸோ உண்மையிலுமே சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த எந்த பர்சனுக்கு அந்த கனவு வருதோ அது வந்து ரியலாகவே அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா தூக்கத்திலே கனவுல பேசுகிறதையும் நேரில் பேசுகிறதா ஃபீல் பண்ணி அவங்க பேசுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தூக்கத்தில் உளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கறதுனால புவனேஸ்வரிக்கு அவங்க உளர்ற மாதிரி தான் அவங்களுக்கு கேட்கும். ஸோ உளர்ற மாதிரி கேட்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம விஜயை எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டதுனால அந்த கனவுலேருந்து இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் நிறைய புலம்ப ஆரம்பிப்பாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரீமுக்குள்ளே இவங்க அகைன் போவாங்க. கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. அந்த அப்செட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறது வர்றது. நம்மளோட விஜய்க்கு இந்த ஒரு அப்செட்டுக்கு சாரு வந்து மெடிசன் மாதிரி. சாருவை பார்க்கும்போது அப்பப்போ கொஞ்சம் அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளில வருவாங்க. அகைன் அந்த ட்ரீம் வரும்போது அகைன் உள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் நம்மளுடைய பிரேமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய் அண்ட் புவனேஸ்வரி, நான் திடீர்னு ஆஃபீஸில் அஃபிஷியல் மீட்டிங்காக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அங்கே போகிறதா இருக்கோம். ஸோ நான் வரத்துக்கு ஒரு 3 to 4 days ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இது கொஞ்சம் அஃபிஷியல் மீட்டிங். நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் போகிறோம் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இன்றைக்கே கிளம்பணும், ஈவினிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருப்பாங்க. ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நம்மளுடைய புவனேஸ்வரி அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய்கிட்ட, விஜய் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன், 3 o'clock வரைக்கும் தான் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் மட்டும் ரூமில் போய் என்ன பண்ண போகிறேன், நானும் கூட இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை விஜய், நான் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் பார்த்து ஃபுல்லாக நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுப்பேன், நீயும் இப்போ என் கூடயே இருந்தனா நாளைக்கு நீ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் உன்னால் ஃபுல் டே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீ கிளம்பு, நீ போய் ஃபுல் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன்ல விஜய், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சாருக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாருவோட கேபினுக்கு போவாங்க. சாருவோட கேபினுக்கு போகும்போது அவங்களோட பாஸ் தான் இருப்பாங்க. சார் தான் இருப்பார். சாருக்கிட்டே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சாருக்கிட்ட போய் எங்கே சாரு அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு சாருக்கு ஃபோனெல்லாம் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. ஸோ எடுக்காமல் இருந்ததுனால சரி ஓகே, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் போயிட்டாங்க போல், சரி பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ரூமுக்கு கிளம்பி போனோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாகவே சின்ன டெக்கரேஷனில் இருக்கும், குட்டி டெக்கரேஷனில் இருக்கும். வீடு ஹாலெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்களுக்கு யார் வந்திருக்கா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி ட்ரீம் எல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் கொஞ்சம் அப்செட் ஆகி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போவாங்க. இவங்க இருந்துட்டு உள்ளே இருந்து சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் சவுண்டு, கொலுசு சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்கும். இவங்க இருந்துக்கிட்டு, நான் கேட்குறேன்ல யார் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த கொலுசு சவுண்டு கேட்குற அந்த சவுண்டை நோக்கி இவங்க போவாங்க. ஸோ ஹால் ஃபுல்லாக பார்த்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. 2 பெட்ரூம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் போவாங்க, நோ ரியாக்ஷன். அடுத்த பெட்ரூம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் லைட் கூட இருக்காது. சுவிட்சு போடுறதுக்காக இவங்க போவாங்க. உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு என்ன தேடுவோம், எல்லோரும் சுவிட்சு தான் தேடுவாங்க. ஸோ இவங்களும் போனதும் ஃபஸ்ட்டு சுவிட்ச் தேடுவாங்க. சுவிட்சு ஆன் பண்ண முடியாது அவங்களால. சம்திங் அப்படின்ட்டு ஆன் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஒரு குட்டி வெளிச்சம் வரும். குட்டி வெளிச்சம் மீன்ஸ் கேண்டில் லைட் வெளிச்சம் வரும். கேண்டில் லைட் வெளிச்சம் வந்ததும் இவங்க இருந்துக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் ரூமுக்கு ஒரு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற அந்த ஒரு ஹாலில் ஒரு சின்ன கேண்டில் லைட் எரிஞ்சால் போதும் ரூமே ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கும். நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டில் ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ உருவம் தெரியும். ஓகேவா? அப்போ அவங்க இங்கே இருந்துட்டு கேட்பாங்க, ஏய் ஆக்சுவலி அந்த உருவத்தை பார்த்ததும் அந்த கேண்டில் லைட் ஜிஞ்சா பார்த்ததும் அதுவும் நல்ல ஒரு அழகான சாரியில் சூப்பராக பார்க்குறதுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் இவங்களுக்கு ஃபேஸ் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு தெரியும்போது சரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு அங்கேருந்து ஸ்மைல் சத்தம் கேட்கும். ஏய் என்ன என்ன பண்ணி வச்சுருக்க நீ நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓ இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணும்போது கூட எடுக்கலையா? நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. பட் ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்டு. வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேண்டில் லைட்டு பெட்டெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி பரவாயில்லையே, நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்க போல். சொல்லியிருக்கலாம்ல, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க இருந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. ஸ்மைல் மட்டும்தான் வரும். ஏய் என்ன ஸ்மைலிங் மட்டும் கொடுக்குற, பேச மாட்டியா, என்ன வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இருந்துட்டு அப்பவும் ஸ்மைல் தான் வரும். இது என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன? இல்லை ஆல்மோஸ்ட் நமக்கு 2 times நடந்திருக்குல்ல, என்னது இது? இப்படியெல்லாம் வெக்கப்படாத, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நீ வெக்கப்படுறது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அங்கேருந்து அகெயின் அதே ஒரு ஸ்மைலிங் சவுண்டு மட்டும்தான் இவங்களுக்கு வரும். அப்போது இவங்க போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து, ஓகே நான் தானே, என்னடி இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்கப்படுற, பேசக்கூட மாட்டேங்கிற, பரவாயில்ல, நீ இந்த கேண்டில் லைட் வெளிச்சத்துக்கு சாரியில் சூப்பராக இருக்க தெரியுமா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடி, இவ்வளோ அழகாக இருப்பியா சாரியில் நீ? பா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். நான் சும்மாலாம் எதுவும் சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன், நீ சாரியில் ரொம்ப அழகாக இருக்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்க, நீ சம்டைம்ஸ் நான் இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீ ஒரு சாரியில் வரும்போது நீ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி, இந்த இமேஜினேஷனில் நான் உன்னை பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னை எப்படி உண்மையாலுமே நான் சாரியில் ஒன்று பார்க்கும்போது இந்த இமேஜினேஷனையும் நீ தோக்கடிச்சிட்ட தெரியுமா, இந்தளவுக்கு இருக்க, சொல்கிற வார்த்தையே இல்லடி, அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்க போவாங்க. நம்மளுடைய விஜய் கையை பிடிக்க போகும்போது டக்குன்னு அவங்க எந்திரிச்சு போவாங்க. இப்போ உடனே அவங்க கையை பிடிச்சி, எங்கே போகிற, ஏண்டி இப்படி இவ்வளோ
அழகாக ரெடி ஆகிட்டு என்னை விட்டு தூரமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இவங்களும் பெட்டில் தானே உட்காந்துருப்பாங்க. சரின்ட்டு எந்திரிச்சு அவங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. ஸோ இவங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு நல்ல ஹாப்பி மூடில் இருப்பாங்க விஜி. ஸோ ஹக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேக் சைட்லேருந்து அந்த கழுத்து, ஸோ கைகள், அந்த ஷோல்ட்ரு கழுத்து எல்லாத்தையும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய விஜி அந்த சாருக்கு. ஸோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து ரியாக்ஷன் வரும், நல்ல விதமான ரியாக்ஷன், அக்செப்ட் பண்ணுற ரியாக்ஷன் வரும். ஸோ அந்த அக்செப்ட் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் இவங்க அவங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த கிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாகும். அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சமாக க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அந்த நைட்டை எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண முடியுமோ ஹாப்பியாக சூப்பராக அவங்களுடைய ஆசைகள், கனவுகள், ஏக்கங்கள், உணர்வுகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மூமெண்ட்டை 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி ஒருத்தரோட ஷோல்டரில் ஒருத்தர் படுத்துட்டு ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு நார்மலாக பேசிகிட்ருப்பாங்க. நான் இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவு இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கே தவிர ஒரு செகண்ட் கூட எங்கேயும் எனக்கு குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நீ என் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. நீ எப்போவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. விஜய் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்கும். டோர் ஓப்பன் பண்ணி சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் அந்த சாவி போட்டால் ஒரு சவுண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது பெட்ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு விஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் புவனேஸ்வரியோட வாய்ஸு. விஜி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கேட்பாங்க. டக்குன்னு கண்ணை முழிப்பாங்க. எஸ், இது எல்லாமே ஒரு ட்ரீம். ஓகே. ஸோ கண்ணை முழித்து பார்த்ததும் அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. புவனேஸ்வரி வேறு முன்னாடி இருக்காங்க. இவங்க உடனே அந்த போர்வை இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிச்சி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வச்சுப்பாங்க. ஏய் என்னாச்சு, ஏன் பயப்படுற? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பயப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா விஜய்க்கு அந்த மூமெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க. ஓகே, நான் ட்ரீம் வந்து ரியலாக நடக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் அவங்க இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்டை பிடிக்கும்போது புவனேஸ்வரிக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், நம்ம விஜய் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பக்கத்துக்கு வந்து ஏய் என்னாச்சு, ஏதோ உளறிக்கிட்டு இருந்த, பார்த்ததும் பயப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உளறிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு திரும்பி பக்கத்தில் பார்ப்பாங்க. பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசிப்பாங்க. அகெயின் நான் இவ்வளோ நேரம் ட்ரீமில் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் என்ன சொல்கிற? ஐயோ நான் என்ன காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலையில் கையை வச்சுட்டு உட்காருவாங்க. ஏய் என்ன ஆச்சு, ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. இவங்க உடனே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சஃபகேட்டட் ஆகிடுவாங்க விஜய். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ட்ரீமில் என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும், புவனேஸ்வரிக்கு தெரியாது. அதனால ஏய் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது உடனே பக்கத்தில் இருந்து பிரேமாவும் அவள் தான் கேட்டுட்ருக்காரல்ல சொல்லுடி அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன இங்கே இருக்க, நீ எங்கேயும் அஃபிஷியல் மீட்டிங் போகிறேன்னு சொன்ன போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். மீட்டிங்கா? நானா?
நான் இந்த மீட்டிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நீ மீட்டிங் போகிறேன்ட்டு போனீங்க, நீ நைட் ஷிஃப்ட்டில் தானே இருந்த, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி உளர்ற, நமக்கு ஏதுடி நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இப்போ நடந்தது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன கனவுடி, என்ன கண்ட, யார் வந்தாங்க, என்ன நடந்துச்சு, ஏதாவது சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. உடனே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுத்து சமாதானம் பண்ணிவிட்டு அப்போது கேட்பாங்க, என்ன ஆச்சு கனவுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது விஜய் இருந்துட்டு அந்த கனவுல நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே மீன்ஸ் டீப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கூட என்னோடய லவ் நான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம், அவளும் எனக்கு அதுக்கு அக்செப்ட் பண்ணா, 2 பேரும் விருப்பப்பட்டு ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் எனக்கு அந்த ஃபேஸ் மட்டும் தெரியல, ஃபேஸ் தெரியாமலே நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி கேட்பாங்க, ஃபேஸ் தெரியலையா அப்படி சொல்லுவாங்க. இல்லை, ரூம் ஃபுல்லாக கேண்டில் லைட்டு, அதுவும் ஒரே ஒரு கேண்டில் லைட் தான் இருந்துச்சு, அந்த ஒரு கேண்டில் லைட்டுக்கு எனக்கு ஃபேஸ் தெரியல, நான் அது சாருவாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சாருன்னு நினச்சேன், ஆனால் அது சாரு இல்லை, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம் புவனேஸ்வரி, நான் கனவுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் எனக்கு தெரியல, அது எந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, நான் கனவு லைஃபா இல்லை சாருவா, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு மாதிரி மாதிரி இருக்குது, நான் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு உளர ஆரம்பிச்சிடுவாங்க விஜய். மறுபடியும் புவனேஸ்வரி அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு புரியல, நான் 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 எப்படி அந்த மாதிரி, நான் அப்படி இல்லை, நான் அந்த மாதிரி, இவங்க நல்லா உளர ஆரம்பிச்சிருவாங்க. சம்திங் கொஞ்சம் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகி அந்த அந்த ட்ரீமுக்கும் ரியல் லைஃபுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல், அதுவும் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்தது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரியலில் சாரு கூட அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ட்ரீமில் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கூட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதை அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஸ்டோரியை கேட்டுட்டு ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.